Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நீட் யூஜி 2024க்கு கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது நாளைக்கு 18th மார்ச் 2024 ஓப்பன் ஆகுது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது ஒரு ரிமைண்டராக எடுத்துக்குங்க. இப்போ கரெக்ஷன் விண்டோவில் உங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து என்ன பண்ணணும், என்டிஏ வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண பிறகு அதில் எந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யலாம், அதுக்கப்புறம் மிக முக்கியமான 2 வேலைகள் செய்ய வேண்டும். அதில் ஒன்று தம்ப்நெயிலேயே சொல்லிட்டேன், ரீடவுன்லோடு த கன்ஃபர்மேஷன் பேஜ். ஓகேங்களா, அது எதுக்காக அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரீடவுன்லோடு த கன்ஃபர்மேஷன் பேஜ். சரி, இப்போது கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது நாளைக்கு 18th மார்ச் 2024லேருந்து 20th மார்ச் 2024 அப் டு 11:50 PM வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். இதில் திரும்பவும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எந்த தேவை இருக்குதோ அந்த ஃபீல்டில் மட்டும் நீங்கள் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது எல்லா இடத்துலையும் திருத்தம் பண்ணிக்கலாம். திருத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் அதில் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட நாளில் 18 மார்ச் 2024 முதல் 20 மார்ச் 2024 வரை, அதாவது இரவு 11:50 மணி வரை ஆஸ் பர் த அனெக்சர் 1ல் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அது என்னங்க சார் ஆஸ் பர் த அனெக்சர் 1 அப்படின்னா, இதில் உங்களுக்கு மொபைல் நம்பரை மாற்றம் செய்ய முடியாது. சரிங்களா, என்டிஏக்கு நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை மாற்ற முடியாது. அதே போல் நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியை மாற்ற முடியாது. அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கலாம். அலௌடு ஆல் ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட், அலௌடு ஃபார் ஆல் த ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட், அதாவது ஆதார் ரீஆத்தன்டிகேஷனை மாற்றிக்கலாம். ஆல் ஃபீல்ட்ஸ் அண்டு அப்லோடட் டாக்குமெண்ட். ஓகேங்களா, உங்களுடைய அனைத்து தகவல்களையும், நீங்கள் பதிவேற்றம் செய்த அனைத்து தகவல்கள் மற்றும் அனைத்து டாக்குமெண்ட்னா 4 டாக்குமெண்ட் தான் கொடுத்துருக்குறீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய 10 கைவிரல் ரேகை, உங்களுடைய சிக்னேச்சர், இது எல்லாத்துலேயுமே மாற்றிக்கலாம். 2 விஷயங்களை மாற்றிக்க முடியாது. உங்களுடைய மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியும் மாற்றிக்க முடியாது. ஓகே சார், இப்போ நான் போயிட்டேன், என்னோடய அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு என்னோடய பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு எல்லா கரெக்ஷனும் பண்ணிட்டேன். அப்படின்னா திரும்பவும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ் ஏற்கனவே ஒன்று போட்டிருப்பீங்க. அது இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா பழசு செல்லாது. ஓகேங்களா, பழைய கன்ஃபர்மேஷன் பேஜ் செல்லாது. இப்போ ரீகன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் என்ன பண்ணணும், ரீடவுன்லோட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் பேஜை திரும்பவும் ரீடவுன்லோட் எகைன். ஓகேங்களா, திரும்பவும் இன்னொரு டைம் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ரீடவுன்லோட் பண்ணணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஒருவேளை நீங்கள் கேட்டகரியில் ஏதாவது மாற்றம் செய்ய விரும்புகிறீங்க. போன தடவை நான் தப்பாக போட்டேங்க சார், நான் ஜென்ரல் கேட்டகரி மறந்த மாதிரி ஓபிசின்னு போட்டேன், இல்லைன்னா நான் ஓபிசி கேட்டகரி மறந்த மாதிரி எஸ்சி கேட்டகரி அல்லது எஸ்டி கேட்டகரின்னு போட்டுட்டேன் அப்படின்னா, அந்த கேட்டகரி மாற்றத்துக்கான ஃபீஸ் எவ்வளவு ஷார்ட்டேஜாக இருக்குதோ, எவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். ஒருவேளை நீங்கள் உங்கள் கேட்டகரிக்கு மேலே அதிகமாக பணம் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா, சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், கன்ஃபர்மேஷன் பேஜை பிழை திருத்தம் பண்ணவங்க மட்டும், ஓகேங்களா, எனக்கு திருத்தமே வேண்டாம், எனக்கு கரெக்ஷன் விண்டோவே வேண்டாம் அப்படின்றவங்க கம்முன்னு விட்டுருங்க. உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ தேவைப்படுது அப்படின்னா எல்லா திருத்தங்களையும் செஞ்சுட்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் 3 பேஜ் இருக்கும். அதை ஃபைனலாக டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். 2வது டவுன்லோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் என்டிஏ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதில் கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை திரும்பவும் ஒரு 146 பக்கங்கள் கொண்ட ஒரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினாக
அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் நம்ம வீடியோவில் சொல்லிட்டோம். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, திரும்பவும் ஒரு டைம் ரீடவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. எதுக்காக சார் அப்படின்னா, இதில் மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இனி வரும் நாட்களில் அப் டு கவுன்சிலிங், அப் டு நீங்கள் போய் காலேஜில் அட்மிஷன் போடுற வரைக்கும் இந்த புதிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற கைட்லைன்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் கன்ஃபர்மேஷன் பேஜை ரீடவுன்லோட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் போட்ட எல்லாருமே புதிய இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த விஷயம் என்னென்ன மாற்றம் நடந்திருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டை பிரேக்கிங் ரூல்ஸ் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அது நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், பார்த்துக்குங்க. 167 பக்கம் இருக்கிற ப்ராஸ்பெக்டஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அதை டிலீட் பண்ணிடுங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் இனி செல்லாது. அதில் இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கிறோம், பார்த்துக்குங்க. இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸ் செல்லாது. புதுசாக வந்திருக்கிற 146 பக்கங்கள் கொண்ட ப்ராஸ்பெக்டஸில் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்ஸ் இருக்கிற டை பிரேக்கிங் ரூல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிற போது உங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கறதுக்கு ஸ்கோர் கார்டில் இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. கரெக்டுன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட படித்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க சார், முக்கியமான விஷயத்தை சொல்லலை அப்படின்னா, நம்ம நீட் 2024க்கு அப்ளை பண்ணியிருக்கிற கேண்டிடேட்டுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட நாள்லேருந்து நீங்கள் காலேஜில் போய் முதல் நாள் சேரும் வரைக்குமான அனைத்து வழிகாட்டுதல்களும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை சார், எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பரையும் வாங்கிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 50 டேஸில் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் படிச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே படித்தது போக இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு செல்ஃபாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுடைய நீட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்க, வியூவர்ஸாக மட்டும் இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைபராக மாறல. சப்ஸ்கிரைபராக மாறிட்டீங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும், ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்டேட்ஸும் உங்களுடைய நீட் எக்ஸாம் முடித்து காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.